இந்த ஆண்டுக்கான வைகாசி விசாகத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோங்க. இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளில் குறிப்பாக நம்ம எல்லாராலையுமே பெரிய பெரிய கோவிலுக்கு அறுபடை வீட்டுக்கு இதுக்கெல்லாம் போக முடியாது. அதுக்கு பதிலாக இந்த நாளில் முருகனுடைய வழிபாடை எப்படியெல்லாம் செய்யலாம், முக்கியமாக நம்ம வீட்டில் செல்வம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வைகாசி விசாக நாளில் இந்த 10 பொருட்களை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன பொருட்கள், நாம் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் முருக பக்தர் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ஓம் முருகா போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த தடைகள் தான் என்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலை, அதாவது நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபரோ அல்லது ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு எதுவுமே அது சரிப்பட்டு வரல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதற்கு சரியான தீர்வு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுடைய விசேஷமான நாளில் இந்த வைகாசி விசாகம் ரொம்ப முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாள் வைகாசி விசாகம் அன்று தான் முருகப்பெருமான் அவதரித்து தான் நம்ம புராணங்கள் வழியாக பார்க்குறோம். அதனால் இந்த நாளில் நம்ம வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறலாம். அதோடு முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்களில் செல்வம் பெருக வீடுகளில் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாளில் முடிந்த வரைக்கும் கட்டாயமாக முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வீட்டு பக்கத்துலேயே இருந்து கூட ஒரு சின்ன சின்ன கோவிலுக்கு கூட போய் வழிபாடு செய்யலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. முக்கியமாக வழிபாடு செய்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த நாளில் ஏற்படுத்தி கொடுக்கும். முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே கூட விளக்குகள் ஏற்றி கூட வழிபாடு செய்யலாம். அதோடு முருகனுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்கிறது இன்னமும் நமக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய தோஷத்தையெல்லாம் விளக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக இந்த நாளில் நம்ம மாலை வேளையில் கல்லுப்பு, துவரம் பருப்பு, நாட்டு சர்க்கரை, குரு அம்சம், வெள்ளை சர்க்கரை, அது மட்டும் இல்லாமல் வெள்ளை சர்க்கரை சுக்கிர அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பால், பூஜை பொருட்கள், குறிப்பாக சந்தனம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், விரலி மஞ்சள், கிராம்பு இந்த பொருட்களை வாங்கிறது நம்மளுடைய வீட்டில் செல்வ செழிப்பை உண்டு செய்கிறதோடு முருகனுடைய அருளால் வீடுகளில் பொருளாதார முன்னேற்றம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறதால இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் வைகாசி விசாகத்தன்னைக்கு வாங்கி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு மிக பெரும் நன்மைகள் நடக்கும். சரி, குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லா நாள்லையுமே தான் வழிபாடு செய்கிறாங்க. ஆனால் வைகாசி விசாகத்தன்னைக்கு நாம் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் குழந்தை வரத்தை பெறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லை, நீண்ட நாளாக தள்ளி போகக்கூடிய திருமணம் அல்லது மழலை செல்வம் இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் இவையெல்லாம் இருக்கா? உங்கள் துன்பங்கள் அனைத்துக்கும் ஒரே தெய்வ தீர்வாக அமைகிறது தாங்க இந்த வைகாசி விசாக திருநாள். முருகப்பெருமான் அவதரித்த இந்த நாளில் அவரை நம்ம மனமுருகி வேண்டினோம் அப்படின்னா எத்தகைய தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் வசந்தம் வீசும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நவீன காலத்து மன அழுத்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சிக்கலுக்கு ஆன்மீக ரீதியான தீர்வு தேடக்கூடிய பக்தர்களுக்கு இந்த வைகாசி விசாக விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த திருநாளில் முறையாக விரதம் இருந்து முறையாக பின்பற்றவங்களுக்கு வம்ச விருத்தியாகும், குடும்ப முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். நம்பிக்கையோடு தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் முருகனுடைய அருளால் வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த நாளில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அவதார தினமாக கொண்டாடுறோம். வி அப்படின்னு சொன்னால் மேலான அப்படின்னு அர்த்தம். விசாகம் அதாவது சாகம் என்றால் நிலை என்று பொருள்படுது. அதாவது மேலான நிலையை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது பொருள்படுது.
முக்கியமாக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறி பின் அன்னை பார்வதியால் அணைக்கப்பட்டு சண்முகராக உருவெடுத்த தினம்தான் இந்த வைகாசி விசாகம். இந்த நாள் ஞானத்தினுடைய அடையாளமாக கருதப்படுவது. இந்த நாளில் அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இருளை நீக்கி மெஞ்ஞானத்தை வழங்கும். இந்த நாளில் விரதம் இருப்பது ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம், புத்திர தோஷங்களை நீக்க வல்லமை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். முருகனை வழிபடுவதன் மூலமாக பகைவர்கள் ஒழிந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் அப்படிங்கிறது காலாகாலமாக நிலவி வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. முக்கியமாக இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் 4:30 முதல் 6 இந்த நேரத்தில் எழுந்து நாம் நீராடிட்டு குளித்து முடிச்சுட்டு நம்ம வீட்டை சுத்தம் செய்துட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டிட்டு முருகனுடைய திருவுருவ படத்துக்கு மலர்களால் அலங்காரம் செய்கிறது ரொம்ப நல்லது. பூஜை அறையில் ஒரு பீடத்தின் மேலே முருகனுடைய படத்தை வச்சு அதன் முன்பு 6 முகங்கள் கொண்ட விளக்கை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இது முருகனுடைய 6 படை வீடுகளையும் 6 முகங்களையும் குறிக்குது. நம்ம விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். முருகனுக்கு உகந்த செவ்வரளி அல்லது முல்லை மலர்களை சூட்டி வழிபட வேண்டும். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், திணை மாவு அல்லது பால் பாயாசம் படைக்கலாம். குறிப்பாக குழந்தை வரம் வேண்டவங்க முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்கிறது மிகுந்த பலனை கொடுக்கும். நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது ரொம்ப நல்லது. உடல்நிலை ஒத்துழைக்காதவங்க பால் பழம் மட்டும் உண்டு கூட நம்ம விரதத்தை மேற்கொள்ளலாம். முக்கியமாக மாலையில் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்த பிறகு தாம்பூலம் மற்றும் பிரசாதத்தை வழங்கி விரதத்தை நிறைவு செய்வது ரொம்ப நல்லது. நாம் இந்த நாளில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விரதத்தின் போது முருகனுடைய அருளை பெற ஓம் சரவண பவ என மந்திரத்தை 108 முறை அல்லது 21 முறை பாராயணம் செய்யலாம். மேலும் கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் அல்லது திருப்புகழ் பாடல்களை பாடுறது மனதுக்கு அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் கொடுக்கும். குழந்தை வரம் வென்றவங்க ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் பாராயணம் செய்கிறது கூடுதலான பலனை கொடுக்கும். இந்த வைகாசி விசாக விரதத்தினுடைய மகத்தான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம். அதாவது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினர் இந்த விரதத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா முருகனுடைய அருளால் அழகான மழலை செல்வம் கிடைக்கும். கடன் நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க விசாகத்தன்னைக்கு முருகனை வழிபட பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு கடன்கள் தீரும். திருமண தடை நீங்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியான தடைகளால் திருமணம் தள்ளி போகக்கூடிய இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு விரைவில் நல்ல வரன் அமையும். குடும்ப அமைதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையில் ஒற்றுமை பலப்படும் மற்றும் குடும்பத்தில் நிலவி வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத நோய்களால் அவதிப்படுறவங்களுக்கு முருகனுடைய அருள் மருந்தாக அமைந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதே போல் வைகாசி விசாக விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சடங்கு மட்டும் கிடையாது. அது நாம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம். முழுமையான பக்தி மற்றும் நம்பிக்கையோடு முருகனை சரணடைதல், அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருளை நீக்கி ஒளியேற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த 2026ஆம் ஆண்டு வைகாசி விசாகத்தன்னைக்கு தூய்மையான மனதோடு நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளாசியை பெற்று வாழ்க்கையில் வளங்களை பெற வேண்டும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். முக்கியமாக நீங்கள் இந்த நாளில் எந்த முருகன் கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. முக்கியமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, அறுபடை வீடுகளில் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. முக்கியமாக இந்த படை வீட்டுக்கு நான் இது வரைக்கும் போனதில்லை, ஆனால் எனக்கு போகிறதுக்கான ஆசை இருக்குது, ஆனால் இது வரைக்கும் போகிறதுக்கான ஒரு நேரம் சந்தர்ப்பம் எனக்கு அமையலை அப்படின்னு சொன்னீங்கனாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வைகாசி விசாகத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.